ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்களோட ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்காண்டி நான் வாங்கின இந்த வேர்ட்ஸ்அப்புன்ற இந்த கிட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கிட்டில் என்னென்னலாம் வரும்ன்றதை குயிக்காக நான் சொல்லிடுறேன். 100 லெட்டர் டைல்ஸ் இருக்குது. அது கூட ஒரு 4 ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த போர்டு சேர்த்து வந்திருக்கு. லெட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸை நம்ம ரேக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த போர்டை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் லேர்னிங். பசங்களை ஆல்ஃபபெட்ஸ் வரிசையாக அரேஞ்ச் பண்ணுறது மூலமாக அவங்க ஆல்ஃபபெட் கற்றுக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது ரேண்டமாக ஏதாவது ஒரு லெட்டரை சொல்லி அந்த லெட்டரை ப்ளேஸ் பண்ண சொல்லலாம். இது மூலமாக அவங்களுக்கு கரெக்டான லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தேடி அதை ப்ளேஸ் பண்ணுறதுல பிஸியாகிடுறாங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க, வெக்காபுலரி பில்டிங். அதாவது 3 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ்லாம் இது மூலமாக நம்ம சொல்லித்தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 லெட்டர்ஸ் வேர்ட் வச்சோம்னா அதை யூஸ் பண்ணி அவங்க ஒரு 3 லெட்டர் வேர்டை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட் டிக்டேட்டிங் சிவிசி வேர்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு 3 லெட்டர் வேர்ட் சொன்னோம்னா அதுக்குரிய ஸ்பெல்லிங்கை எடுத்து அவங்கள ப்ளேஸ் பண்ண சொல்கிறது. இது மூலமாக அவங்க வெறுமனே மக்கப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புரிஞ்சு பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபைனலி இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.